வெல்கம் டு தமிழ் சினிவுட். சூதுகவும் 2 திரைப்படத்தோடைய ஷூட்டிங் தற்போது நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை வருகின்ற மார்ச் 22ஆம் தேதி படக்குழு வெளியிட போறாங்க. நடிகர் விஜய் தேவர்கொண்டா மற்றும் மிர்னல் தாகூர் நடிப்புல ரிலீஸுக்கு தயாராக போற ஃபேமிலி ஸ்டார் திரைப்படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிட்டதா படக்குழு தரப்புலேருந்து இந்த படத்துடைய வேக்கப் புகைப்படங்களை வெளியிட்டு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. நடிகர் ஜி பிரகாஷ் அவர்களுடைய ரீபில் திரைப்படம் மார்ச் 22ஆம் தேதி நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் யாஸ் அவர்கள் தற்போது அவருடைய டாசிக் திரைப்படத்துடைய ஷூட்டிங்ல பிஸியா நடிச்சிட்டு இருக்கார். இந்த திரைப்படத்துல கத்ரினா கைஃப் நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கத்ரினா கைஃப் ஒரு இன்டர்வியூல நான் ஒரு பிக்கஸ்ட் சவுத் இந்தியன் மூவில நடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே கத்ரினா கைஃப் இந்த படத்துல ஹீரோயினா நடிக்க போறதா தகவல் வெளியானுச்சு. அது அவங்களே மறைமுகமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமா ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய ஷூட்டிங் தற்போது நடந்துட்டு இருக்கு. அரண்மனை 4 திரைப்படத்தோடைய ஷூட்டிங் முடிஞ்சு இந்த படம் ரிலீஸுக்கு தயாராகிருக்கு. இந்த படத்தை சம்மர் ஸ்பெஷலாக படக்குழு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நம்ம கிடைச்ச தகவல் படி இந்த படம் ஏப்ரல் 14ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் சிவகார்த்திகேயன் அவருடைய அமரன் திரைப்படத்துடைய ரிலீஸ் அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த படத்துடைய 10 நாள் ஷூட்டிங் மட்டுமே பெண்டிங்கில் இருக்கு. ஸோ இந்த படத்துடைய 10 நாள் ஷூட்டிங்கை எடுத்து முடிச்சுட்டு படக்குழு இந்த படத்தை செப்டம்பர் 6ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் சூர்யா அவர்களுடைய கங்குவான் திரைப்படத்துடைய மிரட்டலான டீசரை படக்குழு நாளைக்கு மாலை 4:30 மணிக்கு வெளியிட போறதா இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. மேலும் தனியார் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட சூர்யா இந்த படத்துடைய அப்டேட் குறித்து பல விஷயங்கள் பேசியிருக்காரு. இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க் தற்போது நடந்துட்டு இருக்கிறதும் சூர்யா இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க்கில் ஈடுபட்டு இருக்கிறதா அவரே சொல்லியிருக்கார். மேலும் இந்த திரைப்படத்துடைய விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்காக படக்குழு பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறதாவும் வேர்ல்டு கிளாஸ்ல அந்த மேக்கிங் வந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நாளைக்கு வெளியாக போற இந்த ட்ரெய்லர் வெளியானதுக்கு பிறகு இந்த படத்துக்கு பெண்தி லெவலில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகுன்னு சொல்றாங்க. அந்த இந்த படத்துடைய ட்ரெய்லர் மிரட்டலா வந்திருக்கான். நடிகர் அஜித் அவர்கள் அவருடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங்ல கூடிய சீக்கிரமா நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்துடைய 40 நாள் ஷூட்டிங் பெண்டிங்ல இருக்கு. கூடிய சீக்கிரமா படக்குழு அதர்பைஜான் போய் இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங்கை எடுக்கிற ஐடியால இருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்தை லைக்கா வருகின்ற தீபாவளி ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. லைக்கா தற்போது தயாரிச்சிட்டு இருக்க விடாமுயற்சி, வேட்டையன் இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு படத்தை தீபாவளி ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்காங்க. அதுல விடாமுயற்சி திரைப்படத்தையே தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ற ஐடியால லைக்கா இருக்காங்க. ஏன்னா அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆக போகுது. இதனால தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ற ஐடியால படக்குழு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு 14 வருடத்துக்கு பிறகு கேரளாக்கு தி கோட் திரைப்படத்துடைய ஷூட்டிங்காக போயிருக்கார். அங்க அவரை பார்க்க கேரளா ரசிகர்கள் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டை சூழ்ந்து நின்றுட்டாங்க. தளபதி விஜய் வந்து தரிசனம் பண்ணி எல்லாரையும் வணங்கி கை காட்டி அதற்கப்புறம் அவர் கார் போக முடியாம அந்த இடத்த விட்டு போனுச்சு. அந்தளவுக்கு கேரளா ரசிகர்கள் விஜய் வர்றதுனால திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டையே லாக் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாவே டிராபிக் ஆயிடுச்சு. தளபதி விஜய் அவர்களுடைய கோ திரைப்படத்துடைய அடுத்த 15 நாள் ஷூட்டிங் கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. ஸோ இதனால ரசிகர்கள் அடுத்தடுத்து விஜயை சந்திக்க பிளான் பண்ணியிருக்காங்க. விஜயும் ரசிகர்களை சந்திக்க பக்கா பிளான் பண்ணி இருக்கார். ஸோ இதனால கேரளா ரசிகர்களுக்கு இந்த 14 நாள் ஒரு ட்ரீட்டான நாளாக அமைய போகுது. மேலும் கோட் திரைப்படத்துடைய முக்கியமான ஷூட்டிங்கை திருவனந்தபுரத்தில் எடுத்துட்டு அடுத்தபடியாக படக்குழு ரஷ்யா மற்றும் வெளிநாடு போக போகிறாங்க. அங்கே போய் இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங்கை எடுத்துட்டு ஏப்ரலுக்குள்ள படத்தை முடிக்கிற ஐடியாவில் இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இந்த வீடியோ கொடுத்த கருத்தை மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.